ஆல் வெல்கம் டு லதா ஸ்வீட் ஹோம். எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போன வீடியோவில் இந்த கோயிலை காமிச்சு தான் நான் வீடியோ முடிச்சிருந்திருப்பேன். இந்த கோயில் பேர் தர்மஸ்தலாங்க. இங்கே இருக்க சுவாமி பேர் மஞ்சுநாதீஸ்வரர். நம்ம திருப்பதி கோயில் எவ்வளோ ஃபேமஸோ அந்த மாதிரி கர்நாடகாவில் தர்மஸ்தலா கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றி இந்த விலாகில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம் பழமையான கோயிலுங்க. தர்மஸ்தலான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துட்டு நிறைய சர்வீஸ் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அன்னதானம் எந்நேரமும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனிங் ஹால் போயிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு கிச்சனை சுற்றி பார்க்க போயிருந்தோம். டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஒவ்வொரு இடமுமே க்ளீனாக இருக்குது. முக்கியமாக டைனிங் ஹால்லாம் இவ்வளோ பேர் சாப்பிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும், பட் அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ க்ளீனாக இருக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு தயங்கவே வேண்டாங்க. அதனாலே என்னமோ தெரியல, எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. கோயிலில் சாப்பிட்றது அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் இல்லையா. நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி எங்களோட மெனு பார்த்திங்கன்னா சாம்பார், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் கோவக்காயில் அவியல், பருப்பு பாயாசம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் ரொம்பவே அசந்துட்டேங்க. இவ்வளோ பெரிய கிச்சனை இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமான்ட்டு. எல்லாமே எலக்ட்ரிக் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. அன்னதானம்னு சொல்லும் போது ஏனோ தானும் போடாமல் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு தராங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயங்க. அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க டைனிங் ஹால். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்ருந்தோம். கீழே வந்துட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. சொன்னேன் இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த செட்டப் தாங்க இது. அங்கேயும் பார்த்திங்கன்னா அதே ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாம்பார், மோர் குழம்பு, அப்புறம் வந்து பருப்பு பாயாசம். அப்புறம் வாரத்தில் 2 நாள் வந்துட்டு மந்தார இலையில் சாப்பாடு போடுவாங்களாம். அதுக்காக தான் இவ்வளோ மந்தார இலையை இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் போன நாள் அந்த மந்தார இலையெல்லாம் ப்ரொவைட் பண்ணல, தட்டு தாங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம முக்கியமாக சாப்பிடும் போது இந்த தட்டுலாம் சுத்தமாக இருக்குமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அங்கே பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அந்த அம்மா எழுந்து வந்து இந்தாங்க கிளியராக பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பெல்ட்டை எங்களுக்கு தூக்கி காமிச்சாங்க. பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து ஒரு ட்ரேயில் அடுக்கிட்டு அது அப்படியே உள்ளே போகுது. நடுவில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ஹாட் வாட்டர்னும் போது நம்ம தைரியமாக சாப்பிட்லாம், எந்த பயமும் இல்லை. அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஒரு அம்மா ரொம்ப கைண்டாக சாப்பிட்டிங்களா அப்படின்லாம் விசாரிச்சுருந்தாங்க. அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த பிளேட் அப்படியே வந்துடுது. அதை எடுத்து அந்த ட்ரேயில் அடுக்கி வச்சிடுறாங்க. சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஒரு 10 பேருக்கு சேர்ந்த மாதிரி செய்யணுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், சாப்பாடு வெடிக்கலாம். இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எப்படி அந்த சுத்தண்ணியை வெளியே எடுப்பாங்கன்னு பார்த்தா கீழே ஒரு நாப் இருக்குது, அது ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே அந்த சுத்தண்ணி வந்துட்டு ட்ரெயின் ஆகி கீழ் வழியாக அப்படியே போயிடுது. ஒவ்வொரு பாத்திரத்தில் ஒரு ஒரு ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்களை வந்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஃபுல் வெஜிடேபிள்ஸை ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ரூமை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சருக்கு ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. டெய்லியுமே அன்னதானம் நடக்கிறதுனால அங்கே அவ்வளோ வெஜிடபிள்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. மேங்களூர்லேயே பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய நீர் காய்கறிகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கேயுமே வந்துட்டு நிறைய பரங்கிக்காய் தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இவ்வளோ இருக்கே, இது சீக்கிரமாக கெட்டு போயிடாதான்னு கேட்டதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர். பரங்கிக்காய் தான் வந்துட்டு மேஜர் காய்கறி போல் அது மலை மாதிரி குவிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது ரைஸ் குடோனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். அரிசியுமே வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் அது கல், மண் தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் அந்த அரிசியை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றுமே வந்துட்டு அவங்க பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற்றிருக்காங்க. எல்லாமே மிஷினரிஸாக கொண்டு வந்திருக்காங்க.
இது வந்துட்டு வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கான மெஷின். இன்னொரு மெஷினும் இருந்தது, அது வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு. இந்த மிஷின் தான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷின். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் செட் பண்ணிவிட்டு அதுக்கான சைஸ் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துரும் போல். எல்லாமே மிஷினரிஸாக இருக்குது. ரொம்பவே அவங்க ஈஸியாகவும் ஒர்க் பண்ணலாம், ரொம்பவே க்ளீனாகவும் ஒர்க் பண்ணலாம். அங்கே ஒரு டொனேஷன் கவுண்டரும் இருக்குது. நம்மளால் என்ன முடியுமோ நம்மளால் முடிஞ்சதையும் டொனேட் பண்ணலாம். இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே பார்க் இருந்தது, அங்கே தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி வெளில வர இடத்துல இங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவங்களோட பரம்பரையில் தான் இந்த கோயில் ட்ரஸ்ட் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இவர் தாங்க வீரேந்திர ஹெக்காடே. அட் ப்ரெசண்ட் இவர் தான் இப்போ இதை நடத்திட்டு வராரு. அப்படியே வெளியில் வந்தோம், இந்த தொட்டாச்சி நீங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அது தொட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தர்ஷினி குட்டிக்கு காமிச்சிருந்தேன். கிட்ட போகிறதுக்கே பயந்தா. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நம்ம புக்கிலலாம் ஒரு லீஃப் படிச்சிருப்போம், வீனஸ் ஃப்ளை ட்ராப்புன்னு. நம்ம விரலை வச்சா அது நம்ம விரலே கடிச்சிடும், அந்த மாதிரி லீஃப் நினச்சிட்டா தர்ஷினி. அதனாலே கை வைக்க ரொம்ப பயந்தா. அந்த பார்க்குள்ளே ஒரு ஃபிஷ் அக்வாரியம் இருந்தது, அங்கே தான் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. என்னென்னா இந்த 2 பசங்க வரல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நமக்கு பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இல்லை பசங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு மியூசியமும் இருந்தது, அது அடுத்ததாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபிஷ்ஷு பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த டேங்கே அப்படியே கலர்ஃபுல்லாக ஆக்கிடுச்சு. இது தாங்க மஞ்சுஷா மியூசியம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கார் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போக போக நிறைய திங்ஸ் இருந்தது. என்ன யோசிச்சேன்னா ஊரில் இருக்க எல்லா திங்ஸுமே இந்த மியூசியமில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க போல். அவ்வளோ திங்ஸ் இருந்ததுங்க உண்மையிலேயே. இந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன், என்ன ஒரு வேலைப்பாடு, ரொம்ப நுணுக்கமான மர வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த சீலிங்கில் பார்த்தா இப்படி ஒரு வேலைப்பாடு இருந்ததுங்க. இதுவும் மர வேலைப்பாடு தான். இதுவும் சூப்பராக ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுங்க. இது எப்படிலாம் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகும்போது அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எவ்வளோ பெரிய உருளி பாருங்கள். அப்புறம் சமையல் பாத்திரங்கள் தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண போஸ்ட் பாக்ஸ் போல். அப்புறம் தராசு, சின்ன சின்ன சமையல் பாத்திரங்கள் எல்லாமே பார்க்க அழகாக நீட்டாக இருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு குழிப்பணியார கல் மாதிரி இருந்தது. அது குழிப்பணியாரத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நிறைய சுவாமி சிலைகள்லாம் நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. புத்தா சிலைகள், வெண்கல சிலைகள், நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எவ்வளோ வெரைட்டி, நிஜமாலே இவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சதுலாம் இந்த ட்ரம்ஸு, கிட்டார், அப்புறம் கீபோர்டு இவ்வளோ தான். ஆனால் எவ்வளோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அதுலேயும் மர வேலைப்பாடோட சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் என்ன பேருன்னு தெரியல. அப்புறம் கேமரா அவ்வளோ வெரைட்டி இருக்குமான்ட்டு இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1880s யூஸ் பண்ண கேமராலாம் வச்சுருந்தாங்க. என்ன இப்போ நம்ம இன்னும் டெவலப் ஆக எல்லாமே குட்டியாக ஆகிடுச்சு சைஸு. அந்த காலத்தில் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய தையல் மிஷின் பாருங்களேன். டெலிஃபோன்ஸ்லேயும் கொஞ்சம் வெரைட்டி இருந்தது. அடுத்ததாக இந்த லாந்தர் விளக்கு, அதில் எவ்வளோ டிசைன்ஸு. எனக்கு தெரிஞ்சதாக ஒரு பேசிக் டிசைன் ஒன்று பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்ட்டு இங்கே பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. மூக்கு கண்ணாடி அதுலேயுமே அவ்வளோ டிசைன்ஸு. அந்த காலத்தில் வந்து காதில் மாட்டாத மாதிரி இருக்கும் போல். ஜஸ்ட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம எழுத்துங்களை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் டிசைன் இருந்தது.
என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கு நடக்கிறதுக்கு காலைல ஸ்ட்ரென்த்து வேணுங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கே போனோன்னா கெட்டில் இடத்துல இருக்கிற துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கோயிலுமே ஒரு வித்தியாசம் இருக்குங்க. கோயிலுக்கு உள்ளே போனோன்னே நடுவில் ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம வெளியில் பார்க்கும்போது உள்ளே ஆறு இருக்குமானே தெரியல. உள்ளே போனோன்னே தான் அங்கே நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு நம்ம அந்த ஆறு ஓடுறத பார்க்கலாம். இன்னும் மழை காலத்தில் பயங்கர ஃபோர்ஸாக ஓடும் போல் தண்ணி. இதை சொல்ல மறந்துட்ட பாருங்கள். அன்றைக்கி தர்ஷினியோட பர்த்டே. அவள் பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய கோயில் போயிருந்தோம் அன்றைக்கி. அடுத்ததாக நாங்கள் போன கோயில் கத்ரி கோயிலுங்க. இங்கே இருந்தால் லிங்கம் எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சுநாதீஸ்வரர் கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு மேலே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு நம்ம சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கே ஒரு செட்டப் இருக்குது. மேலே ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. முடிவேல ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கோயில் கோகர்ணா கோயில் போயிருந்தோம். ஸ்ரீ கோகர்நாத் க்ஷேத்ரா. இந்த கோபுரம்லாம் கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணனால அப்படியே கோல்டன் டெம்பிள் மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் போன டைம் செம்ம வெயிலுங்க. நடுவில் ஒரு மேட் இருந்தது, அதில் நடந்தால் தான் முடியும். அப்படி தரையில் கால் வச்சிட்டா பயங்கரமாக சுட்டுடுச்சுங்க. நாங்கள் போன டைம் நவராத்திரி டைம்னால ஃபுல்லாக லைட்டிங்ஸ் தான். நான் ஈவினிங்கில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த கோயில். என்னோடய சிஸ்டர்லாம் வந்துட்டு நவராத்திரி டைமில் போயிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அமிச்சாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தோம். உள்ளே வந்து அன்னபூர்ணி சன்னிதானத்தில் இருந்த ஐயர் வந்துட்டு கிருஷா கையை காமிக்க சொன்னார். கிருஷா கையை பார்த்துட்டு நல்ல ஒரு பலன் சொன்னார். கிருஷா நல்லா படிப்பா, ஜென்ரலானதான் சொன்னார். இருந்தாலும் யாராவது நமக்கு இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்படியே தர்ஷினியும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டா. அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க. ஃபுல் டெம்பிள் தான், இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. கோயிலேருந்து வெளில வரும்போது சைடில் ஆஞ்சநேயர் சிலையும் சாய்பாபா சிலையும் இருந்தது. எல்லா சுவாமியும் நல்லா தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோங்க. ப்ளூ ஃப்ளாகுன்ற பீச்சு. ஆக மொத்தத்தில் மேங்களூரில் ஒரு இடம் விடல, இருக்கிற இடையெல்லாம் மோஸ்ட்டாக சுற்றி பார்த்துட்டோம். இந்த பீச் வந்துட்டு ப்ரைவேட் பீச். நம்ம பே பண்ணி தான் உள்ளே போகணும். இந்த பீச்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா, பின்னாடி பேக் வாட்டர் ரிவர் ஓடுது, இந்த சைட் பீச். இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இது நல்லா இருந்தது. பீச் ரொம்ப க்ளீனாக இருந்தது. ப்ரைவேட் பீச்னாலேயோ என்னமோ ரொம்பவே க்ளீனாக இருந்தது. இங்கே வந்து ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் நம்ம பீச்சில் பார்க்க முடியாது. இங்கே நான் பார்த்துருந்தேன். கார்த்தி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு ஆயா. இது வெறும் இந்த இதுதான் போட்டிங். பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே போட்டிங்கும் இருந்தது. பட் பெடலிங் இருந்ததுனால எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பர்த்டே கேர்ள் செம்ம ஹாப்பிங்க அன்றைக்கி பொழுதுக்கு. குட்டி பையனும் பீச்சை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தான், அதுக்கப்புறம் பழகிட்டான். ஊஞ்சலில் ஜாலியாக கார்த்தி விளையாடிட்டு இருந்தான். என்னென்னா அந்த பீச்சை பார்த்தா மாதிரி அந்த ஊஞ்சல் செட்டப் இருக்கிறனால ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் அந்த செட்டப். பெடலிங்னால நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி பசங்க 2 பேரும் நாங்கள் பெடல் பண்ணுறோன்ட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அவங்க போட்டிங் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் போட்டிங் போகிறத பார்த்துட்டு சின்ன பையன் கார்த்திக் அவர் போகணுன்னு ஆசைப்பட்டார். சரி அவரை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அந்த போட்டில் இறக்கியாச்சு. நானுமே கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். பீச்சை பார்த்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடுறது நல்லா தான் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தது, அதனால கண்ணெல்லாம் கூசி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஈவினிங் டைம் 6 o'clock மேலெலாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் தண்ணிக்கிட்ட போகாத மாதிரி தடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் நம்ம தண்ணிக்கிட்ட போயிட்டு கால் வச்சு என்ஜாய் பண்ணலாம். பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரீல்ஸ்க்காக பசங்களை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்தேன். ஒரு 2 times சொதப்புனாங்க. 3rd time சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க.
பீச்லேருந்து நாங்கள் ஒரு 5:30 போல் கிளம்பிட்டோம். வீட்டில் கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டு தர்ஷு குட்டியும் சூப்பராக ரெடி ஆகிட்டா. இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ். கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு ஹோட்டல் போகிறதா தான் பிளான். தர்ஷினி கேக் கட்டிங்கை பார்த்துட்டு சின்ன பையன் கார்த்திக் ஒரே அழுக அவர் கட் பண்ணணுன்ட்டு சரி அவர் கையில் ஒரு கத்தி கொடுத்து கட் பண்ண சொல்லியாச்சு. அவருக்கும் ஒரு ஹாப்பி பர்த்டே பாடி சூப்பராக செலிப்ரேஷன் முடிஞ்சுது. அப்படியே நாங்கள் டின்னருக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கேயும் டின்னரும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு டிசர்ட்டுக்கு ஒரு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், அவ்வளோவா பிடிக்கல. ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அன்றைக்கி ஹோல் டேவும் சுற்றினால பயங்கர டயர்டாகிடுச்சுங்க. கோல்டு வேறு கொஞ்சம் இருந்தது, அதனால பயங்கர பாடி பெயின். அடுத்த நாள் சிக்மங்களூர் போகிறதா பிளான். ஒரு 4:30க்கெலாம் எழுந்து கிளம்புற மாதிரி ஐடியா. பட் சுத்தமாக முடியல. ஒரு டேப்லெட்டை போட்டு படுத்துட்டேன். டேப்லெட் போட்டதுனால தான் காலைல எழுந்துக்கவே முடிஞ்சுது. ஒரு 5:30 போல் நாங்கள் மேங்களூர்லேருந்து சிக்மங்களூர் கிளம்பிட்டோம். ட்ராவலில் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 hours ஆகும். அங்கேருந்து அந்த பீக்குக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். நான் உடம்பு முடியலன்னு போகாமல் விட்டுருந்தேன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேங்க. போன பிறகு தான் அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த டூர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த சிக்மங்களூர் தான். போகிற வழியெல்லாம் ஒரு சின்ன சின்ன அருவி இருந்தது. அந்த பிளேஸ் ரொம்ப க்ரீனரியோட சூப்பராக இருந்தது. டிரைவர் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டும் காமிச்சிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி நமக்கும் மெமரிஸாக இருக்கும்ன்ட்டு ஒவ்வொரு இடமும் இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்தோம். சின்னவளுக்கு தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கஷ்டம், உட்காரவே மாட்டா. இருந்தாலும் இப்போ விட்டுட்டேன்னா வைங்க, வளர்ந்து என்னை கண்டிப்பாக கேட்பா என்னையே ஃபோட்டோ எடுக்கலன்ட்டு. சரி அதனால் கொஞ்சம் அவளை கம்பல் பண்ணி கொஞ்சம் செல்லமாக பேசி அப்படியே உட்கார வச்சேன். இந்த க்ளவுட்ஸ்லாம் நம்ம கிட்டவே பார்க்கலாம். அந்த மிஸ்ட்டு பனிமூட்டம் அப்படியே பாஸ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அது பார்த்து பசங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பாட் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இன்னும் மேலே போக போக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எங்கள் அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க அந்த மலை ஹைட்டை பார்க்கும்போது. எனக்குமே பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காமல் அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரியே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு காரில் போக முடியும். அதுக்கும் மேலே போகிறதுக்கு ஜீப் சர்வீஸ் தாங்க இருக்குது. அங்கேருந்து நம்ம ஜீப்பை ஹையர் பண்ணிவிட்டு இன்னும் பீக்கில் போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். ஸோ நாங்களும் வந்துட்டு ஜீப்பில் போயிட்டு மேலே போய் பார்த்துருந்தோம். அது ஏன்னு பார்த்திங்கன்னா போகிற வழி வந்துட்டு கொஞ்சம் பள்ளம் மேடுமாக இருக்கும், காராலெல்லாம் போக முடியாது. இந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சிக்மங்களூர்லேயே ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குங்க. நாங்கள் போனது வந்துட்டு பாபா புதன் ஹில். இங்கே வந்துட்டு காஃபி பிளான்டேஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடம். அதாவது பாபா புதன்றவர் வந்துட்டு காஃபி சீடை வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த ஹில்லுக்கு அவரோட பேரையே வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான், பைனாப்பிள், மாங்காய் அதெல்லாம் விற்கிறாங்க. தர்ஷு குட்டிக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி கொடுத்துட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு சூப்பராக அந்த இயற்கை அழகை ரசித்தாச்சு. நம்மளை விட இந்த குட்டி பசங்களுக்கே போஸ் கொடுக்கறதுலாம் தெரியுதுங்க. நம்ம சொல்லவே வேணாம், அவங்களே அழகழகான போஸ்லாம் தராங்க. நீங்கள் நினைப்பீங்க எங்கே போயிட்டு டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் சொல்லவே இல்லைங்க. அவளே தான் டான்ஸ் பண்ணால். ஒரு 2 ஸ்டெப்பு போட்டோன்னே போதுமான்ட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் கீழே போனால் ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே நம்ம குளிக்கவும் செய்யலாம். இந்த தர்ஷினி தான் கொஞ்சம் குளிக்கணும்னு அடம் பண்ணால். பட் ரொம்ப சில்லுன்னு இருந்து தண்ணி, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் காலை மட்டும் நினச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இந்த சிக்மங்களூர் ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஏதாவது பிளான் இருந்தது தான் இந்த சிக்மங்களூரையும் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்புடன் லதா. பாய், டேக் கேர். நாங்கள் எடுத்த கொஞ்சம் பிக்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள்.